ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக 50 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். என்னண்டு இது 25 கிலோ வட்டா, அது 25 கிலோ வட்டா, இது 25 கிலோ சாப்பாடு, அது 25 கிலோ சாப்பாடு. இப்போ வந்து மாஸ்டர் வந்து கத்திரிக்காய் தொக்கலாம் அச்சுன்னு இருக்கார். இந்த ஃபங்க்ஷனுடைய மெனு வந்து 50 கிலோ பிரியாணி, 30 கிலோ 65, காடை வறுவல், பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு, தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி வச்சுட்டு விறகு ஏற்றி பற்ற வச்சு நம்ம வட்டாத்திக்கு வைக்க போகிறோம். வட்டா எடுத்து வச்சோடனையும் நம்ம கோல்டு வின்னர் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். கோல்டு வின்னர் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. அதே போல் வெங்காயம் மசாலா அதுக்கு தேவையான அளவு கொடுத்துட்டு நம்ம வந்து 1 கிலோ தேவையான அளவுக்கு நான் செய்கிறதுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக்கு ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க. தேவையான அளவுக்கு மசாலா நம்ம கொடுத்துட்டு காடை வந்து நல்லா அலசி அதுக்கு வேக போட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டணும். தண்ணி கட்ட உடனே தான் நம்ம கறி போடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு கறி வந்து பாஞ்சு மாரி கிடைக்கும். அந்த கேப்பில் நம்ம போய்ட்டு 65க்கு மசாலா கொடுக்கணும். அதுவும் நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். 65க்கு மசாலா எப்படி போடுறது, நீங்கள் வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிட்றது, அதுக்கேற்ற மாதிரி நான் போடுறேன். நம்ம வந்து அரிசி வடிகட்டி ஆஃப் பாயிலாக இது 70% அரிசி வாங்கணும். அதே போல் எடுத்து அதை போட்டு நம்ம வந்து அடிச்சு விட்டு டம் கட்டி வச்சாச்சு. அதே கேப்பில் வந்து நம்ம வந்து கழுவி வச்ச காடையை ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே கேசரியும் லைட்டாக மாஸ்டர் அப்படியே தட்டி விட்டு பிரியாணியை பிரித்தாங்கப்பா. ரைஸ் நல்லா லென்த்தாக வந்தது. இதே போல் வரணும்னா இதே போல் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்தா அதே போல் உங்களுக்கும் அந்த பக்குவம் வரும். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.